உலகத்துல 32வது ஆண்டை வெற்றிகரமாக கொண்டாடிட்டு இருக்காரு ரசிகர்களுடைய ஃபேவரட்டான தல அஜித் குமார். 32 ஆண்டுகள் தீரா சாதனைகளும் ஆறார் ரணங்களும் யாவையும் எதிர்கொண்டு வெல்லும் விடாமுயற்சி அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் நோட்டோட விடாமுயற்சி திரைப்படத்துல இருந்து அந்த சாதனை போஸ்டர் வெளியாகி வைரலானது. அஜித் படனாலே அப்டேட் வராது அப்படின்றதுதானப்பா உண்மை அப்படின்னு சொல்லி அப்டேட்டுக்காக ரசிகர்கள் அல்லகோலப்பட்டு வலிமை அப்டேட் வேர்ல்டு லெவல்ல எல்லாம் ட்ரெண்ட் ஆக்கி அப்படி எல்லாம் ஒரு காலத்துல இருந்துச்சு. ஆனா இப்ப குட் பேட் அக்லி விடாமுயற்சி அடுத்தடுத்த திரைப்படங்கள்னு அப்டேட்ஸ் வரிசை கட்டி நிக்கிறதுனால ரசிகர்கள் பயங்கர குஷியில இருக்காங்க. இத்தனை வருட திரைப்பயணத்துல அவர்கிட்டயும் சில சேஞ்சஸ் வந்திருக்கு. அஜித் குமார் அவர்கள் கிட்ட சொல்றேன், ஒரு சமயத்துல ஒரு படத்துல மட்டும் தான் நடிப்பாரு, அதான் இத்தனை வருஷமா குறிக்கோளாவும் வச்சிருந்தாரு. ஆனா இப்போ அவர்கிட்ட பல ஆச்சரியமான மாற்றங்கள் நடந்திருக்கு. விடாமுயற்சி படப்பிடிப்பு நடந்துட்டு இருக்கிற அதே சமயத்துல குட் பேட் அக்லிக்கும் கால் ஷீட் ஒதுக்குறாரு. அந்த படத்தை அவர் முடிச்சு கொடுத்துட்டு அடுத்து அவருக்கு மூளையில ஆபரேஷன் இருக்கு, ஒரு வருடம் ஓய்வுல இருக்க போறாரு அப்படின்னு ஒரு பக்கம் தகவல் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இல்லவே இல்ல, அடுத்து அவர் கேஜிஎஃப் இயக்குனர் பிரசாந்த் நீலோட டைரக்ஷன்ல நடிக்க போறாரு. கேஜிஎஃப் படத்தை தயாரிச்ச நிறுவனமே இந்த படத்தையும் தயாரிக்க போகுது அப்படின்னு சொல்லி ஏதேதோ தகவல்கள் எல்லாம் பரவிட்டு வந்துட்டு இருக்கு. இது குறித்து அஜித்துடைய நண்பரும் மேலாளருமான சுரேஷ் சந்திரா அவர்கிட்ட கேட்டா பொறுமையும் புன்னகையுமா அனைத்து கேள்விகளுக்கும் பொறுமையா பதில் சொல்றாரு. எல்லா செய்திகளுக்கும் வதந்திகளுக்கும் விளக்கம் கொடுக்கிறாரு. அவர் அஜித் குமாருடைய கரியர் பத்தியும் பர்சனல் வாழ்க்கை பத்தியும் பேசின அந்த ரீசன்ட் இன்டர்வியூல இருந்து சில விஷயங்கள் இங்கே. விடாமுயற்சி படப்பிடிப்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நடந்ததுல இருந்தே பேச ஆரம்பிக்கிறேன். அஜித் சாரை பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட ஒரு தயாரிப்பு நிறுவனம் அணுகுனா உடனே சம்மதிச்சிட மாட்டாரு. ஏன்னா அவங்களுக்கு முன்னாடி அவர் வாக்கு கொடுத்திருக்கக்கூடிய நிறுவனத்தின் கமிட்மெண்ட்களை முடிச்சுட்டு தான் இன்னொரு கம்பெனிக்கு வருவாரு. லைகா நிறுவனம் சார் கிட்ட பல வருஷமாவே தொடர்புல இருந்தாங்க. அதன் பிறகு அவங்களுக்கு ஒரு படம் பண்ணலாம்னு சார் முடிவு பண்ணாரு. முதல்ல ஒரு இயக்குனர் கமிட் ஆனாரு. அதன் பிறகு அவங்களுக்கும் தயாரிப்பு நிறுவனத்திற்கும் இடையேயான கருத்து முரண்பாடுகளால வேற டைரக்டர் முடிவானாரு. இந்த இடத்துல முதல்ல கமிட் ஆன டைரக்டர் அவர் குறிப்பிடுறது விக்னேஷ் சிவன் தான். எஸ் AK62 இப்ப விடாமுயற்சியை உருவாக்கிட்டு இருக்கிற அஜித்துடைய 62வது திரைப்படத்தை விக்னேஷ் சிவன் தான் டைரக்ட் பண்றதா இருந்துச்சு. அஜித் குமாருடைய மிகப்பெரிய ஃபேன் பாயான விக்னேஷ் சிவனும் பயங்கர குஷியில இருந்தாரு. கண்டிப்பா ஒரு தரமான ஃபேன் பாய் சம்பவமா இருக்கும்னு ஃபேன்ஸ் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா யாருமே எதிர்பார்க்காத விதமா சில பல காரணங்களால லைகா புரொடக்ஷன்ஸ்க்கும் விக்னேஷ் சிவனுக்கும் ஒத்து போகாததுனால அந்த படத்துல இருந்து விக்னேஷ் சிவன் விலக்கப்பட்டாரு. அதுக்கப்புறமா தான் மகிழ் திருமேனி ஒரு வழியா முடிவு செய்யப்பட்டு அவர் உள்ள வந்து இப்ப விடாமுயற்சி படத்தை எடுத்துட்டு இருக்காரு. இப்ப சுரேஷ் சந்திரா அவருடைய இன்டர்வியூல இருந்து விஷயங்களை தொடரலாம். வேற இயக்குனர் முடிவானாலும் அவரும் அஜித் சாருக்கான கதையை ரெடி பண்ணணும். இந்த கால அவகாசத்துல லைகாவுக்கும் வேற சில கமிட்மெண்ட்கள், கமல் சாருடைய இந்தியன் 2, இந்தியன் 3, ரஜினி சாருடைய லால் சலாம், வேட்டையன் என 4 படங்கள் கைவசம் இருந்தன லைகா புரொடக்ஷன்ஸ்க்கு. நமக்கு கதை ரெடியாக வேண்டிய சூழல் இருந்ததுனால லைகா அந்த படங்களை உடனடியாக தொடங்க வேண்டியதாயிடுச்சு. இதெல்லாம் நமக்கு தெரியும் தான். அப்புறம் அஜர்பைஜான் போன இடத்துல அந்த லொகேஷன்ல வெயில் வரதே சில மணி நேரம் தான். நம்ம ஊர்ல காலையில வெயில் அடிச்சா சாயந்தரம் வரை வெயில் இருக்கும். ஆனா அங்க வெறும் 4 மணி நேரம் மட்டும் தான் வெயில் அடிச்சது. அந்த நேரத்துக்குள்ள ஷூட்டை முடிச்சாகணும். இப்படி நடைமுறை சிக்கல் எல்லாம் இருந்துச்சு. ஆனாலும் அங்க 70% படப்பிடிப்பை முடிச்சுட்டு வந்தாங்க. அதன் பிறகு நம்ம படப்பிடிப்பு கிளம்ப நினைக்கும் போது கூட நடிக்கிறவங்களோட தேதிகள் நமக்கு கிடைக்கல. ஆனா இதெல்லாம் நம்ம கொஞ்சமும் எதிர்பார்க்கல. விடாமுயற்சி கமிட் ஆகும் போது இந்த படம் கடந்த பிப்ரவரி மாதமே படப்பிடிப்பு முடிஞ்சிடும். ஒரு சில மாத ரிலாக்ஸ்க்கு பிறகு ஜூன் மாசத்துல அடுத்த கமிட்மெண்ட் ஆன குட் பேட் அக்லியை முடிச்சிடலாம் நாங்க வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஆனா இப்படி தாமதமானதை கொஞ்சமும் யாருமே எதிர்பார்க்கல. ஆனாலும் இன்னொரு படம் நடிக்கிறதுக்கு கமிட்மெண்ட் கொடுத்திருந்ததுனால அந்த படத்தோட ஷூட்டிங்கையும் உடனே ஆரம்பிக்க வேண்டியதாயிடுச்சு. இதனாலதான் அட் டைம்ல சைமல்டேனியஸ்லியா ஒரே நேரத்துல குட் பேட் அக்லி விடாமுயற்சி 2 படத்துல அஜித் குமார் சார் இப்ப நடிச்சிட்டு இருக்காரு. அந்த 5ஆம் தேதியில இருந்து அஜித் சார் 4/1க்கு 21 மணி நேரம் உழைக்கிறாரு. விடாமுயற்சி குட் பேட் அக்லின் 2 படங்களோட ஷூட்டிங்கும் இப்போ ஒரே சமயத்தில் நடந்துட்டு இருக்கு. அஜித் சாருடைய பாலிசி ஒரே நேரத்தில் ஒரு கதையில மட்டும் தான் கவனம் செலுத்தினா சரியா இருக்கும் அப்படின்றது, இல்லனா குழப்பமாயிடும் அப்படின்னு நினைக்கிறவர் அவரு. ஒரு படத்தை முடிச்சு கொடுத்துட்டு தான் அடுத்த படத்துக்கு போவாரு. ஆனா 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி ஒரே சமயத்தில் 2 படங்கள் நடிச்சாரோ அப்படி இப்ப கடந்த ஒரு வாரமா நடிச்சு கொடுத்துட்டு இருக்காரு. இன்னும் 4 நாட்கள் இப்படி ஷூட்டிங் போகும். விடாமுயற்சி படத்தோட ஷூட்டிங் முடிச்சிட்டு பக்கத்திலேயே இன்னொரு படத்துக்கான ஷூட்டிங்க்கு போறாரு. நள்ளிரவு 2 மணிக்கு ஹோட்டலுக்கு போற அவரு கொஞ்சமே நேரம் தூங்கிட்டு மறுநாள் காலையில் 7 மணிக்கு மறுபடியும் ஷூட்டிங்க்கு திரும்பிடுறாரு. இப்படி அவர் இடைவிடாம உழைக்கிறதுக்கு காரணம் நம்ம ஒத்துக்கிட்ட கமிட்மெண்ட்ஸை எப்படியாவது முடிச்சு கொடுத்துறணும் அப்படின்றது தான். இப்ப அவரது கவனம் முழுக்க இந்த 2 படங்களை முடிச்சு கொடுக்கறதுல தான் இருக்கு. இந்த சமயத்துல அவருடைய அந்த 3வது படத்தை பத்தி நினைக்கிறது அப்படின்றது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். ஏன்னா சூழ்நிலைகளால அவர் இந்த 2 படங்கள் ஒண்ணா பண்ணுறாரு. இந்த சமயத்துல அவர் 3வது படம் பண்றதுக்கு வாய்ப்பே இல்ல. குட் பேட் அக்லியுடைய ஷூட்டிங் டிசம்பருக்குள்ள முடிஞ்சிடும். இதற்கு அடுத்து சில மாதங்கள் ரிலாக்ஸ் ஆன பின்னரே 3வது படத்திற்கான அறிவிப்பு வரும். அதற்கு அடுத்த ஆண்டு மே மாசம் கூட ஆகலாம். இதற்கிடையே அவருக்கு மூளையில ரத்தம் கட்டி இருக்கு, இன்னொரு ஆபரேஷன் பண்ண போறாருன்னு எல்லாம் செய்திகள் சுத்துது. அது எல்லாமே தவறு, எல்லாமே வதந்திகள் மட்டும் தான். அவருக்கு நடந்தது ஆபரேஷன் இல்ல, ப்ரொசீஜர், அதாவது மைனரான விஷயம். ஆபரேஷன் என்பது மேஜரான விஷயம். அவருக்கு நடந்த விஷயம் ஆஞ்சியோகிராம் பண்றது மாதிரி சின்னதா நடந்ததுதான். முன்னாடி நடிச்ச ஒரு படத்தோட ஷூட்டிங்ல நடந்த ஒரு விஷயம் இப்ப தொந்தரவு பண்ணதுனால இப்படி ஆயிடுச்சு. அவருக்கு 3 வாரம் ஓய்வு கொடுக்கணும்னு சொன்னாங்க. ஆனா அவர் 10 நாள்லயே மருத்துவமனையில இருந்து பைக் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டாரு. கூர்க் போயிட்டாரு. அங்கிருந்து நான் நல்லா இருக்கேன்னு உணர்த்தினார் எங்களுக்கு. அதனால நாங்களும் கொஞ்சம் நிம்மதியா இருந்தோம். துணிவு படத்தின் போது நடந்த ஒரு விஷயம். அப்ப படத்துல முக்கியமான கேரக்டர்கள்ல நடிக்கும் துணை நடிகர்களையும் நம்ம ப்ரோமோட் பண்ணணும்னு விரும்பினாரு. அதனாலதான் அந்த படத்துல நடிக்கிற ஒவ்வொருத்தர் பத்தியும் ஒவ்வொரு அப்டேட்டா வந்துகிட்டே இருந்துச்சு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு போஸ்டர் கூட ரிலீஸ் பண்ணாங்க. அதே மாதிரி தான் இப்ப விடாமுயற்சியிலையும் அதை கடைபிடிக்கிறோம். அடுத்த அப்டேட்டுகள் விடாமுயற்சி திரைப்படத்திலையும் வந்துகிட்டே இருக்கும். ஆரவ் பத்தின அப்டேட் வரும். அதற்கடுத்து படத்துல நடிக்கக்கூடிய நிகில், ரெஜினா என அடுத்தடுத்த அப்டேட்டுகள் வர இருக்கு. இன்னொரு விஷயம், அஜித் சார் சினிமாவுக்கு வந்து 32 ஆண்டுகள் ஆனதை ஒட்டி இப்போது அவர் நடிச்சிட்டு இருக்கிற 2 படக்குழுவினருமே படப்பிடிப்புல கேக் வெட்டி கொண்டாடி இருக்காங்க. அதன் புகைப்படங்களும் இன்னும் வெளியிடப்படாம இருக்கு. 32 ஆண்டுகள் தீரா சாதனைகளும் ஆறார் ரணங்களும் யாவையும் எதிர்கொண்டு வெல்லும் விடாமுயற்சி அப்படின்றது வெறும் வார்த்தைகள் கிடையாது, அது அவரது அனுபவம் அப்படின்றதா உண்மை அப்படின்னு சொல்லி அஜித் குமார் சாரை பத்தி அவருக்கு நெருங்கிய நண்பரும் மேலாளருமான
சுரேஷ் சந்திரா ரொம்ப நெகிழ்ச்சியோடு பேசி அந்த இன்டர்வியூவை முடிக்கிறாரு. இப்போ அவர் இந்த இன்டர்வியூல சொல்லியிருக்கிற விஷயங்கள் பத்தின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம உடனே இப்போ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை மறக்காம டிங் பண்ணிடுங்க.